ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி மணாலியில் 2வது நாள் நானும் என் ஃப்ரெண்டும் வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பிளான், எங்கே போகிறோம்னா சோலாங் வேலி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டல் டனல், அதுக்கப்புறம் சிசு வில்லேஜ், அதுக்கப்புறம் கோக்சார்னு சொல்லிட்டு இன்னொரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் இருக்குது. ரோத்தாங் பாஸ் போக முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. கேட்டு பார்த்துட்டு முடிஞ்சால் அதையும் கவர் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரணமான ஏரியாவே கிடையாது. ஹைலி லேண்ட்ஸ்லைடு நடக்கக்கூடிய ஏரியா தான். ஏன்னா அந்த சைடு வந்து அந்த மண் அந்த மாதிரி ஃபுல்லாக பாறையெல்லாம் இல்லை, மண் இந்த மாதிரி கலந்து தான் இருக்குது. அதனால் அடிக்கடி லேண்ட்ஸ்லைடு ஆகிட்டே தான் இருக்கும். நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக 2-3 கல்லாம் உருண்டு வந்தது. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே கிராஸ் பண்ணியாச்சு. அண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ரிவரை ஒட்டியே அப்படியே ரோடு போச்சுனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ செம்ம சில்லுன்னு இருக்குது. பைக் ஓட்டுறது பார்த்திங்கனாலே வந்து கையில் க்ளவுஸ் போடாமல் தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலுமே செம்ம சில்லுன்னு இருக்குது. மணாலி 6726 ஃபீட் உயரத்தில் இருக்குது. ஸோ இப்போ மணாலியிலேருந்து நம்ம வந்து அதிகபட்சமாக 10,300 ஃபீட் உயரத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ஃபேஸில் வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனால் அந்த சில்னஸ் வரும். இங்கே வந்து நல்லா ஃப்ரோசன் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு செம்ம கிளைமேட்டாக இருக்குது. அதுவும் ஓப்பன் ஹெல்மெட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஓட்டுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போது நம்ம சோலாங் வேலி வந்தாச்சு. இது மணாலியிலேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. சோலாங் வேலி பார்த்திங்கன்னா 8400 ஃபீட் உயரம் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். பேராகிளைடிங், ஜிப்லைன், கேபிள் கார், ஏடிவி ரைடு, ஸ்னோ போர்டிங், அப்புறம் இந்த டியூப் டயர்ஸ், இது எல்லாமே இங்கே தான் ஃபேமஸ்ஸு. இங்கே பேக்கேஜாக எடுத்தால் எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் இங்கே ஸ்னோ இல்லை. ஸ்னோ இருந்தால் தான் இந்த இடத்துக்கு மொத்த அழகே. எல்லாமே இந்த சோலாங் வேலி ஸ்னோவை வச்சு தான். பட் இந்த இடத்துல ஸ்னோ இல்லை. அதனால் கொஞ்சம் பேராகிளைடிங்லாம் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ஏடிவி ரைடு, அதுக்கப்புறம் இந்த ஜிப்லைனு, கேபிள் கார் ரைடு, இந்த மாதிரி வேணால் போகலாம். ஸ்னோ தவிர மற்ற இதெல்லாம் போகலாம். மேலே ஏற ஏற சில்னஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. தூரத்தில் இருந்து அந்த ஸ்னோ மவுண்டெயின்லாம் பார்த்துட்ருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே நடுவில் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடுலாம் ஆகிருக்கு போல். ஸோ அதனால் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹைலி ரிஸ்க்கான ஏரியா மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த ரோட்டில் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். சும்மா தூசியிலே குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ரோட்டோரத்தில் நிறையா ஜேசிபி, லாரி இந்த மாதிரிலாம் அங்கங்கே நிறையா நிறுத்தி வச்சுட்டு தான் இருக்காங்க. லேண்ட்ஸ்லைடு இது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இமிடியட்டாக வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே எல்லாமே கிளியர் பண்ணிடுறாங்க. பட் இது அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்குது. இவங்களும் அடிக்கடி கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு லாங்கஸ்ட்டு பிரிட்ஜாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த பிரிட்ஜு. அது கீழே ரிவர் போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் ஒரு ரோடு போகும். அது வழியாக தான் ரோத்தாங் பாஸ் போகிற மாதிரி கூகுள் மேப்லலாம் காட்டுது. பட் ஆனால் ரோடை அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலையில் பார்த்திங்கன்னா சரியான ஸ்னோ இருக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ செம சூப்பராக இருக்குது. எப்போ அந்த பனிமலை பக்கத்தில் போகிறோன்னு தான் தெரியல. இப்போது அட்டல் டனல் பக்கத்துலேயும் ஆல்மோஸ்ட்டு வந்தாச்சு. அட்டல் டனல் இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. டிராஃபிக்லாம் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். பட் அட்டல் டனலுக்கு முன்னாடி தான் டிராஃபிக் கொஞ்சம் ஜாம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் இல்லாமல் எஸ்கேப் ஆனால் நல்லா தான் இருக்கும். இங்கே பெருசாக ஓவர்டேக்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே வண்டி பின்னாடியே மெதுவாக தான் போக முடியும். ஓகே, இப்போது ஃபைனலாக அட்டல் டனல் ரீச் ஆயாச்சு. அட்டல் டனல் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது காரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு உள்ளே விடுவாங்க. இந்த அட்டல் டனல் மணாலியிலேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த அட்டல் டனலோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர்.
மலையை குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அட்டல் டனல் பார்த்தீங்கன்னா 10,000 அடி உயரத்தில் தான் இருக்குது. இது வந்து 2020 தான் லான்ச் பண்ணாங்க. பட் இது வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த டனல் லான்ச் பண்ணியிருக்காங்க. லேக்கும் ஸ்பிட்டி வேலி இதெல்லாம் போகிறதுக்கு. இதனால் ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட டைம் ரெடியூஸ் ஆகுது. அப்புறம் 46 கிலோமீட்டர் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கிலோமீட்டரும் சேவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த டனல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இதில் இன்சைடு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 40, 60, 80 இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டும் வச்சுருக்காங்க. பட் நம்ம மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இருக்கிறத நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிவிட்டு மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே வந்து பைக்கோ காரோ எந்த வண்டியும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதில் நடுவில் வந்து இப்போ ஏதாவது ஒரு டனலுக்குள்ளே ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா எஸ்கேப் வழியும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. 3200 கோடியில் கட்டியிருக்காங்க. உண்மையிலே சூப்பர். இப்போ அட்டல் டனலோட நார்த்து போர்ட்டல் எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த எக்ஸிட்டுக்கு அப்புறம் வெளியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, ஐயோ செம்மையாக இருக்குங்க இந்த இடம். சான்ஸே இல்லை. இந்த அட்டல் டனலோட சவுத் போர்ட்டில் நம்ம நின்று எங்கேயுமே நிற்கலை, அப்படியே பார்த்துட்டே வந்தோம். பட் ஆனால் நார்த்து போர்ட்டல் ஐயோ செம்ம வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பனி தான். அது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. பக்கத்தில் ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு, சந்திரா ரிவர். ஐயோ வேறு லெவலில் இருக்குது. இப்போது அட்டல் டனல் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன், நார்த்து போர்ட்டல் ஃப்ரண்ட்டில். ஆக்சுவலாக சவுத் போர்ட்டலை விட நார்த்து போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது அந்த சைடை விட அந்த சைடு ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் ஆனால் டனலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குளிர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல்டாக இருந்துச்சு, பெருசாக தெரில. ஆனால் நார்த்து போர்ட்டல் வந்ததுக்கப்புறம் வாயெல்லாம் குளருது, சும்மா பல்லுலாம் கிடு 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 கிடுன்னு ஆடுது. அந்த அளவுக்கு செம்ம சில்னஸாக இருக்குது. பட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணுறோம். தெர்மல் வியர்லாம் எதுவுமே போடலை. ஸோ இருந்தாலும் வந்து இருக்கிறத வச்சு கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம போகிற இடம் சிசு வில்லேஜ். ஸோ இதுதான் சந்திரா பிரிட்ஜு. இது வந்து சந்திரா ரிவருக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம்னா சிசு வில்லேஜு, அப்படியே வந்து லே ஸ்ரீநகர் இந்த மாதிரி கேலாங்லாம் போகலாம். ரைட் எடுத்தோம்னா ஸ்பிட்டி வேலி, காசா அதெல்லாம் போகலாம். ஜஸ்ட் 150 கிலோமீட்டர் தான். ஆனால் இப்போது இந்த ரூட்டில் ஸ்னோ இருக்கிறதுனால இப்போது இந்த ரூட் அலௌட் இல்லை இப்போதைக்கு. ஆனால் லெஃப்ட் எடுத்தோம்னா லே லடாக் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வழியில் தான் சிசு வில்லேஜும் இருக்குது. சிசுன்றது ஒரு சின்ன வில்லேஜ் தான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, ஃப்ரோசன் ஃபால்ஸு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரிவருக்குள்ளேயே வந்து கேம்பிங், அப்புறம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. ட்ரெக்கிங்கும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிசு வில்லேஜ். அட்டல் டனலுக்கு அப்புறம் பைக் ஓட்டுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. கேமரா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஒரு கையில் க்ளவுஸ் போடல. கையெல்லாம் ஃப்ரோசன் ஆகுது, செம்ம சில்னஸ் இருக்குது. ரோட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஃப்ரோசன் ஆகி பனி அங்கங்கே உறைஞ்சிருக்கு.
ஸோ சிசு வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ஸ்னோஃபால் விழுகிற ஏரியா. ஸோ பார்ப்போம், இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த பிரிட்ஜில் கடமுடான்னு சவுண்டெல்லாம் வருது. ஒரே ஒரு லாரி போகிற அளவு தான் பிரிட்ஜே இருக்குது. இப்போது நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஃபால்ஸோட பேர் என்னென்னா பால்தன் லெமோதார் ஃபால்ஸு. ஸோ ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே ஏறி கூட நம்ம போய் பார்க்குறதுன்னா பார்க்கலாம். பட் இருந்தாலும் நம்ம கீழே இருந்தே பார்த்துடலாம். நேற்று தான் ஜொகினி ஃபால்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி கீழே இருந்தே பார்க்கலாம். கீழே இருந்தே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் கீழே இருந்தே அழகாக பார்த்து ரசிச்சுட்டு முடிஞ்சால் இல்லை அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். தண்ணி எவ்வளோ ஃப்ரோசன் ஆகி போய் நிற்கிது. இதை உடைக்க நினச்சா கூட உடைக்க முடியல. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு 2 சைடு அந்த ஸ்னோ இருக்குது. ஆனால் அந்த ஒன் சைடில் இருந்து மட்டும்தான் அந்த ஃபால்ஸ் மாதிரிலாம் ஊற்றிட்டுருக்கு. ஸோ இதுவே நல்லா இருக்குது. ஆனால் பக்கத்தில் நெருங்க முடியல. இப்போது சிசு வில்லேஜ் ரீச் ஆகிட்டோம். வில்லேஜோட ஃபஸ்ட்லேயே வந்து ரெஸ்டாரண்ட் கம் ஹோட்டல் இருக்குது, ரூம்ஸ்லாம் இருக்குது போல். ஸோ இது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நிறைய ஹைட்டான மரங்கள்லாம் 2 சைடும் இருக்குது. ஆனால் சரௌண்டட் பை ஸ்னோ மவுண்டைன் அண்டு பக்கத்துலேயே ரிவருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறையா கேம்பிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ்லாம் சிசுவிலையும் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஏடிவி ரைட்லாம் வச்சுருக்காங்க. இந்த வில்லேஜு லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வில்லேஜ் டோட்டலாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இங்கேருந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோக்சார் கிளம்பலாம். இங்கேருந்து ஒரு 390 கிலோமீட்டர்ஸ் தான் லடாக் லே ரீஜன்லாம். ஆனால் அதை இப்போ கம்பைன் பண்ண முடியாது. அது தனியாக தான் பிளான் பண்ணி வரணும். காலையில் 9 o'clock ஹோட்டல்லேருந்து கிளம்புனோம். இப்போது லன்ச் டைமே வந்துருச்சு. அரௌண்டு ஒரு 1:30, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இது டிஸ்டன்ஸு. எங்கெங்கே அந்த இடம் பிடிக்குதோ அங்கங்கெல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்து பொறுமையாக தான் வந்தோம். ஸோ அதனால் இந்த 40 கிலோமீட்டர்ஸ்க்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோக்சாரில் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ தான் லன்ச் முடிச்சுட்டு கோக்சாரை நோக்கி போயிட்டுருக்கோம். சிசுவுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் கோக்சாரு. ஸோ 2 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம், 700 rupees. ஸோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபுட்டு தான் ரொம்ப காஸ்ட்லி. ஆக்சுவலாக இங்கே ரோடு ஃபுல்லாக எங்கே வண்டி நிப்பாட்டுறதுன்னே தெரியல. எல்லா இடமும் அவ்வளோ அழகாக இருக்குது. நடந்து போகலாம் போல் இருக்குது வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு. சிசுவை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதை வந்து நம்ம அந்த ரிவரை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ கீழே ரிவர் செம்ம டவுனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் மேலே செம்ம ஹைட்டில் மேலே போயிட்டுருக்கோம். அப்பா என்ன சொல்கிறது, பக்கத்தில் போய் பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குது. இங்கே மான்சூன் டைம்லலாம் எங்கேருந்து தண்ணி வரும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் எங்கேருந்து வேணாலும் தண்ணி வரும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹைலி லேண்ட்ஸ்லைடிங் ஏரியா தான். எப்போ வேணாலும் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகலாம். இதுவும் அந்த மாதிரி ஏரியா தான். நடுவில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை வீடியோ எடுக்கலை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஹெவியாக வர இடம். அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைடிங்கும் அதிகமான ஒரு பிளேஸாக இருந்தது. பட் அந்த இடத்துல டிராஃபிக்காக இருந்ததுனால அந்த டைம் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஆனால் ஒன் சைடு ஃபுல்லாக இந்த ஸ்னோ இல்லாத மலை, ஒன் சைடு ஃபுல்லாக ஒன்லி ஸ்னோ. நல்லா செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்கும்போது மைண்டு செம்ம ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆயிடுறோம். லைஃப் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். பட் ஆனால் இந்த மாதிரி பிளேஸு அப்படி புதுசாக நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணலைன்னா
என்னடா லைஃப்ன்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், நிறையா புதுசு புதுசான பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கேயே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. லாங்குவேஜ்ன்றது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எங்களுக்கு வந்து இப்போது இங்கே மணாலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ் கிட்ட ஆகுது. ஸோ நாங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்றோம். நீங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதனால் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே ட்ராவல்லே உங்களுக்கு புதுசு புதுசாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க. பட் ரொம்ப நாள் பழகுன அறிமுகம்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பேசுனீங்கனாலே உங்களோட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நிறையா ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகும். இப்போது நம்ம கோக்சார் வில்லேஜில் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ எவ்வளோ வண்டிங்க நிற்கிது, செம டிராஃபிக்காக இருக்குது. அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக சரௌண்டடாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஐயோ நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளோ க்ரௌடுக்குள்ளே எப்படி போகிறோன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் நிறையா வெஹிக்கிள் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. விசாரித்த வரைக்கும் இந்த கோக்சார் வில்லேஜ் வரைக்கும் தான் போக முடியும். இதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் நாட் அலௌடாம். ஸோ இதுக்கப்புறம் ரோத்தாங் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிசு வில்லேஜை கம்பேர் பண்ணும்போது கோக்சாரில் அதிகமான மக்கள் இருக்காங்க. செம்ம டிராஃபிக்காகவும் இருக்குது. இந்த கோக்சார் வில்லேஜ் வந்து 10,320 ஃபீட் உயரத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்ததுலேயே இதுதான் ஹைட்டான பீக்கு. ஸோ கீழே சந்திரா ரிவர். இது அட்டல் டனல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரும். ஸோ நார்த்து போர்ட்டல்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் இங்கேயே ட்ரக்கிங், அப்புறம் வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏடிவி ரைட் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு தேவைன்னா அந்த ஸ்னோ ட்ரெஸ்ஸு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே மெதுவாக ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ரோத்தாங் 21 கிலோமீட்டர் தான். ஸோ அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அங்கே வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் வேணால் அப்படி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி மெதுவாக போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே வண்டி போகிற மாதிரி தெரில. பைக் பார்க் பண்ண வேண்டிதான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஞ்சி ட்ராம்போலின் ட்ரை பண்ண போகிறேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ராக்கெட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சி ட்ராம்போலின் ரைடு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லணும்னா, ஆண்டி பிடுங்கிருச்சு ஆண்டின்ற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து சந்திரா ரிவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போனால் எப்படி? அதுதான் சந்திரா ரிவருக்கு கீழே இறங்கிட்டுருக்கோம். இங்கே வால்பாறை கூழாங்கல் ரிவரில் பார்த்த மாதிரி நிறையா குட்டி குட்டியான கல்லெல்லாம் கிடக்கு. தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே மினிமம் எப்படி ஒரு 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவோம்னு நினைக்கிறேன். டைம் இப்போ ஒரு 4 o'clock ஆகுது. ஸோ ஈவினிங் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 5 o'clock கிளம்புனா அப்படியே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னே நான் சொல்லுவேன். ஸோ எப்படி வளைச்சி எப்படி வேணாலும் எடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கோக்சார் பிளேஸோட ரியல் ஹைட் பார்க்கணுமா? அப்போது நீங்கள் என்னோடய இடது பக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இதிலேருந்தே தெரியும் நாங்கள் எவ்வளோ ஹைட்டில் மேலே பைக்கில் போயிட்டுருக்கோம். கீழே உங்களுக்கு ரிவர் போகிறது தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அந்த
ரோடை ஒட்டியே போயிட்டுருப்போம். டைம் இப்போது 5:15 ஆகுது. சந்திரா ரிவர்லேயே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அங்கேயே நிறையா டைமும் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மணாலியோட 2வது நாள் இன்றைக்கி செம்ம சூப்பராக போச்சு. அட்டல் டனல், சிசு, கோக்சர், சோலாங் வேலி இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு பிளேஸும் சான்ஸே இல்லை, ஒவ்வொரு பிளேஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்தது. பட் எனக்கு வந்து அந்த பஞ்சி ட்ரம்போலின் தான் பிடிச்சிருந்தது. ஒரு சில ஏடிவி ரைட்லாம் நம்ம நிறையா இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் எதுவும் பெருசாக ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேராக்ளைடிங் ட்ரை பண்ணோம். பட் சோலாங் வேலி வந்து சும்மா ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதனால் குளூர்லேருந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்குது. மேபி அது நாளைக்கு ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இங்கேயே மோனோஸ்ட்ரி இதெல்லாம் இருந்தது. பட் எனக்கு வந்து நேச்சர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தோணுதுனால மோனோஸ்ட்ரிலாம் எல்லாமே போகல. ஒன்லி நேச்சர் மட்டும்தான் பார்த்துட்ருந்தோம். இந்த சந்திரா ரிவர்லேருந்து ஒரு கூழாங்கல் என்னோடய மெமரிஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.